கண்ணன் உட்காரு. அடேங்கப்பா, எங்க ஊருக்குள்ள இப்படி ஒரு ஹோட்டலா? இப்பதான் நானே வரேன். மாமா, ரூம் சூப்பரா இருக்கு மாமா. ஒரு நிமிஷம் உட்காரு, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சரி. உட்காந்து பாப்போமா? அட நல்லா இருக்கே, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு. ஆகா சூப்பரா இருக்கு. அப்பா, ஆகா இது நல்லா இருக்கே. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பெட் இருந்தா சூப்பரா இருக்கும். ஜம்ப். ஆகா ஐயா ஐ ஐ ஐ. கண்ணா என்னடா பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா இந்த கட்டில் செம்மையா இருக்கு மாமா. கண்ணா கட்டில் ஏதோ உடஞ்சிட போகுதுடா, கீழே இறங்குடா. என்ன மாமா இம்புட்டு பெரிய ரூம் கட்டி வச்சிருக்காங்க, கட்டில் நல்லா இல்லாமையா போட்டிருப்பாங்க? எப்படி மாமா உடையும்? டேய் என்னடா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்டிலும் மெத்தையும் பார்த்தது இல்லையா? நான் எங்க போய் பார்த்திருக்கேன்? நான்லாம் இந்த மாதிரி இடத்துல தங்கினதே இல்லையே. நான் உண்டு, என் வீடு உண்டுன்னு தான் இருந்திருக்கேன். ஆனா இது நல்லா இருக்கு மாமா. சரி சரி கீழே இறங்கு. டேய் இறங்குடா, ஹோட்டல் துரா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தான் பதில் சொல்லணும். நீங்க ரொம்ப பயப்படுறீங்க மாமா. அது சரி. சரி கண்ணா, நீ ரூம்லயே இரு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மாமா என்ன விட்டு எங்க போறிய? எங்க போறிய மாமா? டேய் ப்ளீஸ்டா, மாமான்னு கூப்பிடாதடா, கேட்கறதுக்கே கடுப்பா இருக்குடா. எங்க அம்மாவோட அண்ணன் பையனை நான் மாமான்னு தானே கூப்பிடணும். மாமாவோட பையனை மாமான்னு கூப்பிடுவியா நீ? அப்ப வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நான் வேணா உங்களை மச்சான் கூப்பிடட்டுமா? டேய் பெட்டர், நீ என் பேரு கோபினே கூப்பிடு. ஐயோ, பெரியவங்களை அப்பெல்லாம் கூப்பிடக்கூடாதே. என்னை விட ரொம்ப பெரிய பசங்களாம் உங்களுக்கு இருக்காங்களே, ஒரு பையனுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. அப்ப மாமான்னு கூப்பிடல உங்களுக்கு என்ன பிரச்சனை மாமா? யோ சரி, உன் இஷ்டம்டா, எப்படி வேணா கூப்பிடுறா. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்ட் எடு, இல்ல டிவி ஏதாவது பாரு. ஓகே மாமா? மாமா இருங்க. என்ன? டிவி ரிமோட் எடுத்து கொடுத்துட்டு போங்க. டேய் கண்ணா, இங்கதான் இருக்கும்டா, தேடி பாருடா. இங்கனா எங்க? இவ்வளவு பெரிய ரூம்ல நான் எங்க போய் தேடுவேன்? எடுத்து கொடுத்துட்டு போங்க மாமா. இதோ இந்தாடா சாமி, இந்த புடி, டிவியை பாரு. ஓகே நான் வந்துடுறேன். மாமா யாராச்சும் வந்து கதவு தட்டினா நான் என்ன பண்றது? யாரும் தட்ட மாட்டாங்க, அப்படி தட்டினாங்கன்னா ஓபன் பண்ணி யாருன்னு விசாரி. இன்னொரு விஷயம் கண்ணா, வெளியே போறேன்னா டோர் பக்கத்துல இருக்கிற கீ கார்டை எடுத்துட்டு போ. அது இல்லாம போனேன்னா டோர் லாக் ஆயிடும், அப்புறம் வெளியில தான் நிக்க வேண்டியிருக்கும். ஓ சரி 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 சரி, நான் கிளம்புறேன், எனக்காக நீ வெயிட் பண்ண வேண்டாம், தூங்கிடு. மாமா எங்க போறிய? ஏய் எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குடா, போயிட்டு வந்துடுறேன்டா. என்ன வேலை? என் பொண்டாட்டி கூட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டது இல்லடா. அது பரவாயில்ல, நீங்க எனக்கு சொல்லுங்க, எங்க போறிய? டேய் நான் வர லேட் ஆகும், நீ படுத்து தூங்கு. அப்படி நீ டோரை திறக்கலைன்னா கூட ரிசப்ஷன்ல நான் கீ கார்டு வாங்கிட்டு டோரை திறந்துக்கிறேன். சரி, பஸ் நான் என்ன பண்றது? 108க்கு ஃபோன் பண்றா. மாமா 108க்கு ஃபோன் பண்ணா ஆம்புலன்ஸ் வரும், சாப்பாடு எப்படி வரும்? என்ன மாமா நீங்க? டேய் 108 ரெஸ்டாரண்ட்ரா, ரூம் சர்வீஸ் நம்பர்ரா, ஃபோன் பண்றா, ஏன் படுத்துற இப்படி? சரி 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 சரி, கூல் 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 கூல், நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன். நான் போயிட்டு வரட்டுமா? மாமா என்ன? தனியா தூங்குறது கொஞ்சம் பயமா இருக்கு, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறீங்களா? இது வேறையா? இவ்வளோ பேசுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட் போட்டு தூங்கு. ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன். சரி டிவியை பார்ப்போம். யாரு? ராதிகா, நான் கோபி. வாங்க கோபி.
ஹாய். ஹாய், உட்காருங்க. ரொம்ப போர் அடிச்சிருச்சு கோபி. ஏய் சாரி, இங்க ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டு போயே ஆகணும்னு அப்பா அம்மா ரொம்ப கட்டாயப்படுத்துனாங்க. அதான் கூட்டிட்டு போயிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சாரி. ம், பரவாயில்ல. அவங்கள அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஓ, அறக்க பறக்க என் ரூமுக்கு போக வேண்டாம். இப்போ ரிலாக்ஸ்டா உங்க கூடவே இருக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி, டின்னர் சாப்பிட்டாச்சா? இல்ல. என் ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம்னு சொன்னாங்க. ஆளே காணோம். அவங்கெல்லாம் அப்படிதான், பார்க்குற இடத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா கமிட்டடா இருக்க மாட்டாங்க. ஃபேமிலியோட வந்திருக்காங்க, பிஸியா இருந்திருப்பாங்க. அவங்கள காணோம். சரி, உங்களோட சாப்பிடலான்னு வெயிட் பண்ணா நீங்களும் வரல. அப்படியே டைம் போயிடுச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிடாத போது நான் எப்படி சாப்பிடுவேன்? ஆர்டர் பண்ணு. இல்ல நான் ஆர்டர் பண்ணட்டுமா? ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். நீங்க இன்னும் சாப்பிடலையா? இல்ல, எப்படி? அங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க சாப்பிடு சாப்பிடுன்னு. ஆனா உனக்காக நான் அப்படியே பட்னியா சாப்பிடாமே வந்துட்டேன். ஓகே. அந்த லேண்ட் டீல் விஷயமா அந்த ஜென்மனை பார்க்க போயிருந்தேன். மிஸ்டர் ஜனார்தனன், கரெக்டா? அவருக்கு அந்த இடம் தேவைப்படுது. உடனே வாங்கிக்க ரெடியா இருக்காரு. நாளைக்கே கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, சொன்ன அமௌண்ட்டை விட 2 lakhs எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லிருக்காரு. எனக்கு என்னவோ இவர் கொடுக்குற ஆஃபர் பெட்டர்னு தோணுது. அவங்க நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போமே, பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, சாப்பிட என்ன ஆர்டர் பண்ணட்டும்? உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே ஆர்டர் பண்ணு, நான் சாப்பிடுறேன். ஓகே. பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஏண்டா ரோஸ் மில்க் குமுதாவும் அங்கிளும் சொன்னாங்க போல. ஏன்னா குமுதா வந்த சீன் இந்த மாமாவை இன்னும் ஆளை காணாமே. யாருன்னே தெரியல, பாவம். அதாவது வாய்ஸ் மட்டும் இருக்குது அப்பயும் போல. அது ஆடகாரன் இந்த ஏரியாவே கிடையாது. சரி, நம்ம தூங்குவோம். லைட்டை வேற ஆஃப் பண்ணுமா? இருட்டுனா கொஞ்சம் பயமாச்சே. பாத்தி, என்னடா இது இப்படி சத்தம் கேக்குது? இந்த நேரத்துல எவன்டா மேல ஓடி பிடிச்சு விளாடுறது? ஆத்தி, லைட்டா ஜர்க் ஆகுது. இவரை வேற காணோமே. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். சொல்றாங்கண்ணா. என்ன இந்த கோபி மாமா என்ன தனியா விட்டு எங்கேயோ போயிட்டாருண்ணே. இல்லை, என்னடா சொல்ற? எங்கேயோ போயிட்டாரு இருக்க? அப்ப அவர் ஓம் கூட இல்லையா? இல்லையே, நான் ரொம்ப நேரமா தனியா இருக்கேன். இவர் வேற ஆளையே காணோம்னே. அவர் நம்பர் வேற என்கிட்ட இல்ல. என்ன அக்காட்ட சொல்லி அவர் நம்பரை கொஞ்சம் வாங்கி தரீங்களா? ஏண்டா இந்த நேரத்தில் எங்கடா உணர மனுச்சு? சரி போரு, நான் அவங்ககிட்ட கேட்டு நம்பர் வாங்கி தரேன். என்ன கொஞ்சம் சீக்கிரம்ண்ணே. ம். என்ன தானா மாமா, இன்னும் சபை கலையில போல இருக்கே. அப்புறம் அக்கா, ஒன்றும் இல்லை, தம்பி கண்ணே ஃபோன் பண்ணேன். அச்சாம்பாட்டுக்கு கண்ணனை ரூமில் விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டாரு போல.
தனியாக இருக்க பயமாக இருக்குன்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணிக்கே இருக்கேன். இப்போ எங்க போனாரு? உங்களுக்கு தானே தெரியும். நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். இனியா மா போய் என் ஃபோன் எடுத்துட்டு வாயேன். இதுலயே பேசுமா. இந்தா. கோபி, உங்க போன் அடிக்குது. ஏய், சவுண்ட்லாம் குறைக்கணும், நான் பாத்துக்கிறேன். சொல்லுமா. ஏங்க எங்கங்க இருக்கீங்க? One second. என்ன பாக்கியா? எதுக்கு ஃபோன் பண்ண? எதுக்கு செக் பண்ணிட்டே இருக்க? ஒன்னும் இல்லைங்க, ரூம்ல இருந்து கண்ணன் ஃபோன் பண்ணா. நீங்க அங்க இல்லைன்னு சொன்னா, அதனாலதான். இது பாரு, அவன் கூட ரூம்ல தங்கறதுக்கோ உன் கூட கோயில் கோயிலா வந்து சுத்துறதுக்கோ நான் இங்க வரல. என் ஆபீஸ் வேலை விஷயமா இங்க வந்திருக்கேன். இங்க என் கூட ஆபீஸ் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. பகல் முழுக்க என்ன ஒரு வேலை செய்ய விடல. இப்ப ராத்திரியில என் கொலீக்ஸோட நான் பேசிட்டு இருக்கேன். அதுவும் பொறுக்கலையா உனக்கு? ஓ, வேலையா இருக்கீங்களா? சரிங்க, நான் சொல்லிடுறேன். பாக்யா, இந்த கண்ணம் பையன் சுத்த பட்டிக்காடா இருக்கான். ஹோட்டலுக்கே கேட்கிற மாதிரி லவுடா பேசுறான். ஏதோ பார்க்காத ஒரு ஹோட்டல பார்த்துட்ட மாதிரி பெட்ல ஏறி குதிச்சு குதிச்சு சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கான். இது பாரு, அவன் கூடலாம் நான் நைட் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. லடி யூஸ்லெஸ். இது பாரு, நான் என்னுடைய கொலிகோட ரூம்ல தங்கிக்கிறேன். இல்ல முடியலன்னா வேறொரு ரூம் புக் பண்ணி தங்கிக்கிறேன். அந்த பய கூடலாம் என்னால ஸ்டே பண்ண முடியாது. இது பாரு, அவனை தூங்க சொல்லு, இல்லைன்னா கிளம்பி வீட்டுக்கு போக சொல்லு. சரிங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி. அவரு ஆபீஸ் விஷயமா வந்திருக்காருல்ல, அதான் அவங்க கூட இருக்காரு போல இருக்கு. பகலெல்லாம் என் கூடவே இருந்ததால வேலை ஒன்றும் செய்ய முடியல. அதான். சரி, மச்சான் நம்பர் இருந்தா கொடுங்க. இனியா சொல்லுடி. 98 57 சரி, கண்ணன் கொடுத்து நான் பேச சொல்றேன். அவரு இப்படிதான் எப்பவுமே ஒரே வேலை வேலை வேலைன்னே இருப்பாரு. வீட்ல இருந்து போன். என்னண்ணே நம்பர் கிடைச்சதா? கோபி மச்சானுக்கு ஏதோ வேலை இருக்காமடா, வர்றதுக்கு நேரம் ஆகும்ன்றாரா. நேரம் ஆகுமா? உனக்கு அவர் நம்பரை மெசேஜ் பண்ணி விடுறேன். ஏதாவது உண்டு அவருக்கு நீ போன போட்டு பேசிக்க. சரிண்ணே. சரிடா, இந்த அனுப்புறேன். சாரி. ஹலோ, கோபிநாத் ஸ்பீக்கிங். மாமா, நான் தான் கண்ணன் பேசுறேன். எங்க போனீங்க நீங்க? சீக்கிரம் ரூமுக்கு வாங்க மாமா. எனக்கு தனியா தூங்க கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். சோ சாரி.
இருக்கடா உனக்கு? இத்தனை வயசாச்சு தனியா தூங்க பயமா இருக்கடா உனக்கு? சொல்றத கேளு. நான் வரத்துக்கு லேட் ஆகும், வேலை விஷயமா வந்திருக்கேன். படு தூங்கு. மறுபடியும் ஃபோன் பண்ண, அவ்வளவுதான். இங்க சத்தம்லாம் கேக்குது. என்ன இந்த மனுஷன் எப்படி திட்டுறாரு? ச்சே. இன்னைக்கு தூக்கம் அம்பிடுதானா? சூப்பர். இதுக்கு நான் வீட்லயே தூங்கியிருப்பேனே. என்னைய பிடிச்சி தேவையில்லாம இங்க கோர்த்து விட்டு இவர் வேற. ஐயோ. கோலம் எல்லாம் போட்டாச்சு. ஐயோ அக்கா, கோலம் நீங்களே போட்டியலா? போட்டுட்டேன். எப்போ எந்திரிச்சிய? 5 மணிக்கு எப்பவும் போல முழிப்பு வந்துருச்சு. குளிக்கதான் முடியல. ட்ரெஸ் எடுத்துட்டு வரல. இனியா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அவர் எந்திரிச்சாரோ இல்லையோ. இருங்க, என் புடவை கட்டிக்கோங்க நேரத்துல. ஐயோ இல்ல, இருக்கட்டும், வேண்டாம். இல்ல புது புடவையே எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு இல்ல, நீ கட்டின புடவையா இருந்தாலும் பரவாயில்ல. வேண்டாம் தானோ, இருக்கட்டும். கொடுங்க அண்ணி, வாங்க. ஐயோ அட வாங்க. இல்ல, நான் புடவை எடுத்து கொடுத்துட்டு வரேன். அண்ணி, பிளவுஸ் எப்படி கரெக்டா இருக்கா? எனக்குன்னே அளவெடுத்து தைச்ச மாதிரி இருக்கு. என்ன இனியா, நீ இன்னும் குளிக்கலையா? அவதான் ட்ரெஸ் இல்லன்னு குளிக்காம இருக்காளே. ஆமால, நான் கூட சுடிதார் கொடுத்தேன், இவதான் வேண்டான்னு சொல்லிட்டா. மா, எனக்கு ஏன் ட்ரெஸ் தாமா வேணும். சரி, அப்பாவுக்கு ஃபோன் பண்றியா? இப்பதான் பண்ணேன். கண்ணன் கிட்ட கொடுத்து விடுறேன்னு சொன்னாரு. ஆமால, கண்ணு அங்கதான் இருக்கான்ல. ஆமாமா, அவன் அங்கதான் இருக்கான். சரி, அப்பா எப்போ வராரா? அதெல்லாம் நான் கேக்கலமா. தனு, நைட்டு நீ நல்லா தூங்குனியா? தூங்குனனே. ஏன் அண்ணி? பாத்த புரண்டு புரண்டு படுத்தியே, தூங்குறதே இல்லையா? இப்பெல்லாம் அப்படிதான், நல்லாவே தூங்க முடியறதில்ல. ஒரு மாதிரி ஏதோ தொந்தரவோட தான் தூங்குறேன். அது அப்படிதாங்க இருக்கும். அதெல்லாம் சரியாயிடும். சரியாயிடும் சரியாயிடும் சொல்லுவாங்க. பாப்பா பிறக்கிற வரைக்கும் சரியே ஆகாது. அப்புறம் குழந்தை பிறந்துருச்சுல, நீ தூங்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமும் தூங்க முடியாது. அது என்னமோ உண்மைதான். அடுத்து இன்னொரு குழந்தையும் கூட பெத்துக்க. ஏன்னா அடுத்து 10 வருஷத்துக்கு தூங்கவே முடியாது. ஏய், என்ன இவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க? எங்களுக்கு தான் வேலை இருக்கு, உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. ஆமா ஆமா, இவ இப்படிதான் காலங்காத்தால எந்திரிச்சு எல்லாரையும் எழுப்பி விட்டுருவா. அப்புறம் பகல் முழுக்க தூங்கிட்டே இருப்பா. குழந்தைங்கன்னா அப்படிதானே.
ஹாய். என்னாச்சு உனக்கு? குட் மார்னிங் கண்ணா. நைட் நல்லா தூங்குனியா? ஏண்டா அப்படி முறைக்கிற? நைட் ஏதாவது ரொம்ப திட்டிட்டேனோ? அதுல உங்களுக்கு டவுட் வேற. கண்டபடி திட்டினீங்க. காதல் விளைஞ்ச ரத்தம் இன்னும் நிக்கல. அது ஒன்றும் இல்லடா, மாமா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கொஞ்சம் சரக்கு போட்டேன்னா அதான் ஸ்லைட்டாக ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி அடிப்பீங்களா நீங்க? எப்பாவது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேரும்போது. டேய் ப்ளீஸ் கண்ணா, பாக்கியா கிட்டலாம் சொல்லிடாதடா, அவளுக்கு இதெல்லாம் தெரியாதுடா. ம். அதுக்குன்னு இப்படியா திட்டுவிய? சரி சரி சரி, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, காஃபி சொல்கிறேன். டேய் உனக்கு காஃபி வேணுமா இல்லை டீ வேணுமா? பால். பாலா? ம். நைட்டு தனியாக தூங்க பயப்படுறான், குடிக்க பால் கேட்குறான். என்ன ஆள்டா இவன்? Good morning. Room number 112, 1 coffee and 1 milk. Sugar separate. Thank you. Come in. சார், இங்க வைங்க. Okay. Thank you. வெல்கம் சார். கண்ணா வா, மில்க் வந்தாச்சு. பால் குடி. ஏண்டா கண்ணா, இந்த வயசுல பால்லாம் குடிச்சிட்டு இருக்க? அப்படியே பழகிட்டேன் மாமா. நான் கூட நீங்க நைட்டு திட்டினதும் பயங்கரமான ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க அவ்வளோ பெரிய வில்லன்லாம் இல்லை. ஓகே தான். சரி, பால் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறியா? இப்போ என்ன ஏன் துரத்துறிய? இல்லடா, வீட்டுல பாக்யாவுக்கும் இனியாவுக்கும் போட்டுக்க ட்ரெஸ் இல்லடா, சூட் கேஸ்ல இருக்குடா. நைட் அங்கேயே தங்கிட்டாங்கல்ல, ஃப்ரெஷ் க்ளோத்ஸ் வேணும்ல, அதான். இனி அங்க இருக்காலோ? அப்ப நம்ம அங்க போறதுதான் சரி. இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? கிளம்புவோம். மாமா, இந்தாங்க புடிங்க, நான் சீக்கிரமா கிளம்புறேன். டேய், பாலை குடிச்சிட்டு போடா. அட பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கு, அவங்க எப்படி ரெஃப்ரெஷ் ஆவாங்க? புடிங்க புடிங்க, நான் சீக்கிரமா கிளம்புறேன். அட புடிங்கன்றேன். சரி, சீக்கிரம் அதெல்லாம் எடுத்து கொடுங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் இந்த சூட் கேஸ்ல இருக்குடா. வேற ஏதாவது வேணா நான் எடுத்துட்டு வரேன், சரியா? சரி சரி. ஆட்டோல போயிடு. காசு இருக்கா? அட பரவாயில்ல, நான் அண்ணன் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். புடி. என்னடா, வாங்கிக்கோ. மாமா, நீங்க எங்க ஃபேமிலியா? நம்பவே முடியலையே. ஏன் இப்படி கேக்குற? இல்ல, எங்க அண்ணன்லாம் நான் ஐசியூல இருக்கேன்னு சொன்னாலே 500 ரூபா தராது. அதான் கேட்டேன். குட் மாமா நீங்க. ஆமா, காலேஜ்லாம் முடிச்சிருக்க, வளர்ந்துருக்க, உனக்கு தனியா தூங்குறதுக்கு பயமா? பயம்லாம் இல்ல, லைட்டா பயம்தான். இந்த ரூம்ல இதுக்கு முன்னாடி யாராவது தங்கி அவங்க இங்க தூக்கு மாட்டி செத்து அவங்க ஆவி இங்க அலைஞ்சிட்டு இருந்தா? டேய், ஏன்டா இப்படிலாம் யோசிக்கிற? நைட் அப்படிதான் தோணுச்சு, நான் என்ன பண்றது? சரி, நான் கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு வரலையா? இல்ல, குளிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஃபோன், 2-3 இம்பார்ட்டன்ட் கால்ஸ் இருக்கு, முடிச்சுட்டு நான் வரேன். ஓகே, நீ கிளம்பு. சரி. சரி வரேன் மாமா. சரி, பாத்து போ.
சாமி தப்பிச்சோம். அனி நீங்க கொஞ்சம் தள்ளுங்க, நாங்க பாத்துக்கிறோம், விடுங்க. ஒன்னும் இல்ல, உன்னதான் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் சமைக்கிறேன். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. நீங்க இங்க கெஸ்டா வந்திருக்கீங்க, நீங்க எந்த வேலையும் செய்யவே கூடாது. ஓ, என்ன கெஸ்டா நினைக்கிறீங்களா? அப்போ நான் இந்த வீட்ல ஒருத்தி இல்ல, அப்படிதானே? ஐயோ, அப்படி இல்ல. அப்படி இல்ல. ஐயோ, வேலை செய்யாம இருக்கிறதுக்கு இந்த டயலாக்லாம் சொன்னா பரவாயில்ல, வேலை செய்யறதுக்கு இவ்ளோ சண்டையா? இவ ஜெனிக்கு தான் நல்ல ஜோடி. முல்ல, நீ சொன்னது சரிதான். ஜெனியும் இவ்வளோ நல்ல ஜோடியா இருப்பாங்க. என்ன பத்தி என்ன சொன்னீங்க? ஐயோ, நான் எதுவும் சொல்லலங்க. நீங்க நல்ல வேலை செய்வீங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஓ, ம். அப்போ ஜெனியும் நல்லா வேலை செய்வாங்களா? ஆ, சூப்பரா செய்வா. வந்து ஒரு வாட்டி பாரேன். இனியா சொன்ன சப்பாத்தி கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே கதை தான் எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. என்ன ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்களுக்கு புரியாம இருக்கிறதே நல்லதுதான். ம்? சரி சரி, நான் சமைக்கிறேன், நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ம், நிறைய சமைக்கணும் அண்ணி, நீங்க ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு நிறைய சமைச்சு பழக்கம்தான். என்ன சமைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் இட்லி வைக்கிறேன், சாம்பார், சட்னி, வடை, பொங்கல். வேற என்ன வேணும்? இது எல்லாமே தான் நாங்களும் கூட சேர்ந்து பண்றோம் தான் சொல்றோம். சும்மா சின்ன சின்ன வேலை மட்டும் செஞ்சா போதும் என்ன? அதுவும் நான் கேக்குறேன் அப்போ மட்டும் பண்ணா போதும், சரியா? ம். எனக்கு இந்த கிச்சன்ல சமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஊர்ல சமைக்கிற மாதிரி இருக்கு. எங்க அம்மாவோட கிச்சன்ல ஏதோ இப்படிதான் நான் உட்கார்ந்து சாப்பிடுவேன். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. உங்க அம்மா எங்க இருக்காங்க இப்போ? சென்னையில தான் இருக்காங்க. தம்பி பொண்டாட்டி கூட இருக்காங்க. ஓ, அவன் இப்போ இல்ல. அவளுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அவளை பாத்துட்டு இருக்காங்க. ஓ, தம்பி பொண்டாட்டி வேலைக்கு போறா. அவ கதை ரொம்ப கஷ்டம்தான் தனம். அப்ப அவங்க சின்ன பொண்ணா இருப்பாங்கல்ல? இல்ல உங்க தம்பி பொண்டாட்டி? ஆமா, அவளுக்கு சின்ன வயசுலயே இப்படி ஒரு தலையெழுத்து. என்ன செய்யறது? என்னாலையும் பெருசா உதவி செய்ய முடியல. அப்பப்போ ஏதாவது செய்வேன், அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப வசதியா இருக்கேன், நான் நினைச்சா எல்லாம் செய்ய முடியும்னு நினைப்பு. எனக்கு அங்க பெரிய வீடு இருக்கு, ஆனா என்ன இருந்தாலும் அது என்னோட வீடு இல்லைல்ல தனம். அந்த வீட்டுல நானும் இருக்கலாம், அவ்வளவுதானே? கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீய. அண்ணே எப்படி? நல்ல டைப் தானே, ஏன் அப்படி கேக்குற? இல்ல அண்ணி, அவங்க ஒரு மாதிரி சிடுசிடுன்னு இருக்கிற மாதிரியே இருக்காங்க. உங்ககிட்டயும் அன்பா பேசி பார்க்கவே இல்ல. அவங்க பாட்டுக்கு தனியாவே இருக்காங்க. நீங்க எப்படி கலகலன்னு இருக்கீங்க? அண்ணன் வேற மாதிரி இருக்காங்களே. என்ன அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, ஒன்னும் திட்ட மாட்டாரு. ஆனா நல்லா பாத்துக்குவாரு.
அதை எங்க இவ்ளோ சோகமா சொல்றீங்க? சோகமாவா சொன்ன? ரொம்ப சோகமா சொல்றீங்க. ஒன்னும் இல்ல மீனா, நீங்க தான் எல்லாம் பாக்குறீங்கல்ல. அவரு படிச்சவரு, MBA. நான் வந்து +2. அவரு வேக வேகமா ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுவாரு. நமக்கு குட் மார்னிங், குட் நைட், தேங்க்யூ இந்த மாதிரி 4-5 வார்த்தையை தவிர ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல தெரியாது. அவரு பிசினஸ் பத்தி என் கூட பேசணும்னு நினைப்பாரு. ஆனா எனக்கு தோசை மாவு, சமையல், மசாலா இத தவிர ஒன்னும் தெரியாதுல்ல. அப்போ நாம எப்படி பொருந்துவோம் சொல்லு? ஆனாலும் பொருந்தி போயிட்டு இருக்கு. ஏன் நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க? படிப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? தோ முல்ல டிகிரி படிச்சிருக்கா, கதிர 10வது தான் படிச்சிருக்கான். அவங்க 2 பேருக்கும் இது ஒரு விஷயமே கிடையாது. கல்யாணம் ஆனப்போ 2 பேருக்கும் பிடிக்காம தான் இருந்தது. அப்படி முட்டி மோதிக்கிட்டாங்க. ஆனா இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? எல்லாம் ஒருத்தர் நேசிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் தானே அண்ணி. அது என்னமோ உண்மைதான் தானோ. சரி முல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் பிடிக்கல? உனக்கு தம்பிய பிடிக்கலையா இல்ல தம்பிக்கு உன்ன பிடிக்கலையா? எங்க 2 பேருக்கும் 2 பேருமே பிடிக்காது. அது ஒரு பெரிய கதை அண்ணி, நான் அப்புறமா சொல்றேன். ஆமாமா, அது ஒரு சினிமாவோட கதை. சொந்தமா இருக்கிறதுனால நாங்களே டக்கு டக்குன்னு ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் எலியும் பூனையுமா இருந்தாங்க. நாங்க வேற வழியே இல்லாம ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். பண்ணி வச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் எப்படி வாழ போறாங்கன்னு நினைச்சு நாங்க எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா? ஆனா உலகத்துல எங்கேயாவது ஜோடி பொருத்தம் போட்டி வச்சா இவங்க தான் இப்ப கப்பே வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாழறாங்க. ஏங்கா நாங்க மட்டும் தானா? நீங்க வாங்க மாட்டீங்களா? பெஸ்ட் ஜோடி யாருன்னு பார்த்தா எங்களை விட அக்கா மாமாக்கு தான் பெரிய கப்பா கொடுக்கலாம். மாமா இல்லன்னு சொன்னா அக்கா எண்ணெய ஆட்டி பாட்டில்ல ஊத்தி மூடி போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது பார்த்தாலே தெரியுது தம்பியும் தனமும் நல்ல ஜோடின்னு. இல்லனா அண்ணனும் அண்ணியுமா இருந்து இப்படி ஒத்துமையா ஒரு குடும்பத்தை காப்பாத்த முடியுமா? ஆமா, மாமா மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணி. அவங்க குடும்பமும் அவங்களுக்கு முக்கியம். ஆனா என்னையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னையும் குடும்பத்தையும் சமமா நடத்துவாங்க. தெரியல, மாமா என்ன அப்படி நடத்துறத பார்த்துதான் எனக்கு இந்த குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கணும்னு தோணுதோ என்னமோ. திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்காது தானோ, நானே கண்ணு வச்சிருவேன் போல இருக்கு. உங்களாலலாம் எங்க குடும்பத்தை கண்ணு வைக்க முடியாது இல்லக்கா? நீங்க எல்லாரும் சென்னைக்கு ஒரு தடவை வரணும். குழந்தை பிறக்கட்டும், கண்டிப்பா குழந்தையோட வரேன். கண்டிப்பா வரணும், வீட்டுக்கு வந்து தங்கணும். இங்க இருந்து போகும்போதுதான் என்னால போக முடியாது பாருங்க. நான் அம்பிட்டு கஷ்டப்பட்டு தான் போவேன். என்ன நீ அம்பிட்டு இம்பிட்டுன்னு எங்க பாஷெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிய? பாருங்களேன், சட்டுன்னு அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஏன் போகணும்? இங்கே ஒரு வாரம் இருந்துட்டு போங்கல. உனக்கு தெரியுமா தனு, கல்யாணம் ஆன பிறகு முதல்ல செழியனை பெத்தெடுக்கிறதுக்காக நான் எங்க அம்மா வீட்டுல போய் தங்கினேன். அதுக்கப்புறம் வெளியூர் போய் தங்குறது இதுதான். இடையில எங்கேயுமே வீட்டுல இந்த மாதிரி தங்குனதே கிடையாது. இப்போ ஜெனி இருக்கா, ஆனா அவளுக்கும் பெருசா வேலை தெரியலனாலும்
வீட்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு வச்சுட்டு சமாளிப்பான்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன். இல்லனா இங்கேயும் வந்திருக்கவே முடியாது. இங்கேயும் அதேதான். வீடு வீடு வீடு. வீட்டை தவிர எங்கேயும் போறதில்ல அண்ணி. ஓ, கடையில வேலை இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமை அரை நாள் மட்டும்தான் கடை லீவே. அப்பாடான்னு அவங்க படுத்து தூங்குவாங்க. அவங்கள எப்படி நம்ம எழுப்பி கூட்டிட்டு போறது சொல்லுங்க? அதுவும் சரிதான். சரி, பொங்கலுக்கு கொஞ்சம் மிளகெல்லாம் போடாம தனியா எடுத்து வச்சிடவா? ஏன்னா வீட்ல மிளகு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்கல்ல. கரெக்டா சொன்னீங்க. கண்ண இருக்கான்ல, அவன் வாயில மிளகு தட்டினா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பொங்கல் செய்யும் போது அவனுக்கு நான் மிளகு போடாம கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன். எங்க வீட்லயும் இப்படிதான். இனியாவுக்கும் செழியனுக்கும் கடுகு வரக்கூடாது, மிளகு வரக்கூடாது, கருவேப்பிலை வரக்கூடாது. இப்படிதான். எழிலுக்கு மட்டும்தான் ஒரு பிரச்சனையும் இல்ல. பயங்கர வேகமா சமைக்கிறியா நீ? நாங்க தான் வேகமா சமைப்போம்னு நினைச்சேன். எங்களுக்கு போட்டியே இருப்பிய போல இருக்கே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் கேட்டரிங் வச்சிருக்கேன். ஓ, எங்க கிட்டலாம் சொல்லவே இல்ல. வெளியில இப்படிதான் எல்லார்கிட்டயும் சொல்லி பந்தா பண்ணிக்கிறது. ஆனா உங்ககிட்ட அப்படி எல்லாம் பண்ண முடியாதுல்ல. அது பக்கத்து வீட்ல சமைச்சு தர முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ இல்ல, ஒரு 8-9 மாசம் இருக்கும். நான் பாட்டுக்கு சடால்னு சரின்னு சொல்லிட்டு பட்டுன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். துணைக்கு என் கூட வேலை பாக்குறான்னு சொன்னல செல்வி, அவ மட்டும்தான் இருந்தா. அது ஒரு நிச்சயதார்த்தம். அந்த நிச்சயதார்த்தத்துல எல்லாரும் சாப்பிட்டு ஒரே பாராட்டு பாருங்க. அப்புறம் ஒரு பர்த்டே பார்ட்டி வேற. வாயில நுழையாத பேரெல்லாம் நார்த் இந்தியன் டிஷ், பெங்காலி, இதெல்லாம் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டு அசத்திட்டேன் பாருங்க. பாருடா, அப்படியா? அதனால சமையல் எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. 50 பேர் இருந்தாலும் சட்டுன்னு சமைச்சிருவேன். இந்த 2 இடத்துல சமைச்சதை வச்சு நான் புதுசா ஒரு கேட்டரிங் தொடங்கலான்னு நினைச்சேன். அதான் பிசினஸ் தொடங்கறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போலான்னு வந்தோம். உங்க பிசினஸ் ஓஹோன்னு வரப்போது பாருங்களேன். நம்ம கையலோட முதல் பிறந்த நாளுக்கு உங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுப்போம். அதுல என்ன இருக்கு, வந்து செஞ்சிடுறேன் பாருங்க. என் பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன கஷ்டமா? தடபுடலா சமைச்சு பின்னிடுறேன் பாருங்க. கையலோட பிறந்த நாளைக்கு மட்டும் இல்ல, உன்னோட வளகாப்பு, உன் குழந்தையோட பிறந்த நாள் எல்லாத்துக்கும் நானே வந்து சமைச்சிடுறேன். சரியா? சரி வேலைய பாக்குறேன். டீ எடுத்துக்கங்க. ஏப்பா இந்தாங்க. நீ ஏப்பா எடுத்துக்கு வந்துருக்க? அம்மாவும் அக்காவும் கிச்சன்ல ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. நீங்க பால் தான் குடிப்பீங்களாமே. அவமானமா போச்சே. டோன்ட் வரி, நானும் டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன். பால் இல்லனா சாக்லேட் மில்க் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் குடிப்பேன். சூப்பரு. டீ காஃபி எல்லாம் குடிக்க கூடாதுங்க, உடம்புக்கு கெடுதல். ஆமாடா, சொல்லு. ஏப்பா இனியா, உங்க அம்மா எங்க? அக்கா கிச்சன்ல பயங்கர பிஸியா இருக்காங்கண்ணே. காலையில இருந்து கிச்சன்லயே தான் இருக்காங்க. அந்த பக்கம் போயிட்டு வரும்போதெல்லாம் கிச்சன்லயே தான் இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு அம்மா தான் சமையல். ஐயோ, அவ எதுக்குமா சமைக்கிறா? அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லலாமே. எங்க அம்மாவால சமைக்காம இருக்கவே முடியாது பாட்டி. சமைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அங்க சமைக்க முடியலன்னு இப்ப இங்க சமைக்கிறாங்க. டெய்லி வீட்ல வேலையா தானே இருக்காங்க, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்ல வேண்டியதானம்மா? அப்படி எங்க அம்மாவால இருக்கவே முடியாது மாமா. ஜாலியா சமைப்பாங்க. எங்க அம்மா சொந்தமா கேட்டரிங்ல பண்ணிருக்காங்க தெரியுமா? அப்படியா? நிஜமாவா? நீ என்னப்பா புதுசா சொல்றியா?
ம் எங்க அம்மா 2-3 கேட்டரிங் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணிருக்காங்க மாமா. 50 பேருக்குலாம் அசால்ட்டா சமைப்பாங்க. இன்னொன்னு தெரியுமா, எங்க அம்மா மசாலா கம்பெனி கூட ஆரம்பிக்க போறாங்க. மசாலா கம்பெனியா? ஆமா மாமா, ஈஸ்வரி ஃபுட்ஸ்னு எங்க பாட்டியோட பேர்ல ஆரம்பிக்கிறாங்க. சாம்பார் பொடி, மிளகா பொடி, ரசப்பொடி இந்த மாதிரி பொடியெல்லாம் பண்ணி விற்க போறாங்க. பாரா, இதை யாருமே எங்க வீட்டுல சொல்லவே இல்லையா? ஆமா மாமா, அம்மா பண்ண போறாங்க. மிஷின்லாம் கூட வாங்க போறாங்க. அது ஆரம்பிக்கிறதுக்கு தான் சாமி கும்பிட இங்க வந்திருக்கோம். என்ன அக்கா பெரிய தொழிலதிபர் போல இருக்கே, இது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கோம். அதானடா. இத மட்டும் எங்க அம்மா முன்னாடி சொன்னீங்கன்னா போதும், சந்தோஷமாயிடுவாங்க. எங்க பாட்டி தான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள கம்பெனின்னு சொல்றியான்னு. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? ஏற்கனவே கொஞ்சம் மசாலா பொடிலாம் பண்ணி வித்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ண போறாங்க. அதுக்கான வேலையை தான் இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியா? நல்ல பொண்ணா இருக்காடா பாக்கியலட்சுமி. வீட்ல நல்லா பொறுப்பா குடும்பம் நடத்துவான்னு தெரியுது. சொந்தமா தொழில் வேற பண்றாளாமே, பெரிய விஷயம்தான். அக்கா நல்லா தான் இருக்கு, இந்த மாமா சரியில்லையே. ஆமா, உங்க அப்பா ஏன் இப்படி இருக்காரு? ஏப்பா பார்த்தாலும் உருன்னு. நேத்து வேற அவர் கூட போய் தங்கிட்டேன். ஐயோ, இவ்வளோ உருன்னு ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. என் காலேஜ் பிரின்சிபல் கூட பரவாயில்ல போல இருக்கே. உலகத்துல இருக்க ஒரே சிரிக்காத மனுஷன் அவர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவருக்கே டஃப் ஃபைட் கொடுப்பார் போல உங்க அப்பா. டாடி அப்படிதான், என்கிட்ட மட்டும்தான் சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு. அதுவும் எப்பயாச்சும். அம்மாவை சுத்தமா பிடிக்காது, திட்டிக்கிட்டே இருப்பாரு.